அரியலூர் தொகுதியில் 2வது முறையாக நான் சட்டமன்ற வேட்பாளராக எம்எல்ஏ வேட்பாளராக போட்டிடுறேன். என் பேர் தங்க சண்முக சுந்தரம். அரியலூர் மாவட்டம் கீழக்காவட்டாங்குறிச்சி என் சொந்த கிராமம். நான் பிபிஏ, ஓஎம்ஏஎஸ்பி, எம்பிஏ, டிப்ளமோ அக்குபஞ்சர் சயின்ஸு, பிஎஸ்சி அக்குபஞ்சர் சயின்ஸு, இயற்கை மருத்துவம் எல்லாம் படிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இந்த மக்களுக்காக 29 ஆண்டுகளாக இயற்கை சார்ந்தும் மண் வளம் சார்ந்தும் மக்களுக்காக பயணிச்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் இந்த மட்பாண்ட தொழிலை நான் அரியலூர் தொகுதியில் எம்எல்ஏவை ஜெயிச்சு வரும்போது இந்த மட்பாண்ட தொழிலை ஊக்குவிப்பேன், அந்த ஊக்குவிப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லி நம்ம மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அந்த மட்பாண்டத்தை அவங்களுக்கு விற்பனை பண்ணி அந்த மட்பாண்டம் செய்யக்கூடிய அந்த இடத்துல நாமளும் போய் மட்பாண்டத்தை செய்யக்கூடிய அந்த பணியை செய்து இன்றைக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். என்னுடைய வாக்குறுதி என்ன அப்படின்னா, இந்த மட்பாண்ட தொழில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீழடி அகழ்வாராய்ச்சியை பற்றி நம்ம உலகமே இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்குது. அந்த மட்பாண்டத்தில் எழுத்துக்களை எழுதி வச்சு அந்த காலத்திலே நம்ம படித்த சமூகம், மூத்த சமூகம்னு சொல்லக்கூடிய அந்த வரலாறு இன்றைக்கி பேசப்படுது. அப்படின்னா இந்த மட்பாண்டங்கிறது நமக்கு பலாயிரம் ஆண்டுகளாக பன்னெடுங்காலமாக நம்மளோட உடலோட உடலாக ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம உடம்போட அன்றாடம் உறவாடக்கூடிய உணவை தயாரிக்கக்கூடிய நல்ல உணவை தயாரிக்கக்கூடிய நல்ல அப்படின்னா மட்பாண்டத்தில் சமைச்ச சாப்பாடை சாப்பிடும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நாம் தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏ வரும்போது அரசு அலுவலகங்கள் மட்டுமில்லை, அரசு பள்ளிகள் மட்டுமல்ல, தனியார் பள்ளிகள்லேருந்து எல்லா இடங்கள்லையுமே மட்பாண்டத்தில் தான் அவங்களுக்கு எல்லா மாணவர்களுக்கும் அடுத்தது அரசு ஊழியர்கள் எல்லோருமே ஆரோக்கியத்தை காக்கிறதுக்கு அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாருக்குமே மண்பானையை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பேங்கிறத இந்த நேரத்தில் உறுதியளித்து இந்த மட்பாண்ட தொழிலாளர்கள்ட்ட, பொதுமக்கள்கிட்ட எல்லாத்திட்டையுமே நம்ம இன்றைக்கி வாக்கு சேகரிச்சிருக்கிறோம். பேனாமுனை சின்னத்துக்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். உறுதியாக வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்று நம்ம சொன்னதை போல் மரபை காக்கிறதுக்கும் மண்ணை காக்குவதற்கும் நம்ம தொடர்ந்து பணி செய்வோம். 2வது முறையாக எம்எல்ஏ நிற்கிறேம்மா. பேனாமுனை சின்னத்தில் நிற்கிறேன், எனக்கு வாக்களிங்க. இந்த மட்பாண்டத்தை நம்ம பயன்படுத்தணும். இன்றைக்கி கீழடி அகழ்வாராய்ச்சியை பற்றி எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி உலகமே பேசுது. ஏன்னா அந்த மட்பாண்டத்தில் தான் அந்த எழுத்துக்கள் பூரா பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட அந்த பாரம்பரியத்தை இந்த மட்பாண்டத்து மூலமாக தான் உலகமே இன்றைக்கி வியந்து பார்க்குது. இந்த மட்பாண்டத்தை நம்ம இப்போ கோடை காலமாக இருக்குது, தண்ணி இதில் வச்சு நம்ம குடிக்கலாம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி பழைய சோறு சாப்பிட்டா நல்லது மட்பாண்டம். அது மாதிரி நீங்கள்லாம் இளைஞர்களாக இருக்கீங்க, மட்பாண்டத்தை பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. சரிங்க. அதனால் நான் மறக்காமல் நான் எம்எல்ஏ வந்தேனாக்கா இந்த மட்பாண்ட தொழிலில் மீட்பேங்கிறத சொல்லிக்கிறேன். என் பேர் தங்க சண்முக சுந்தரம். நான் கீழக்காவட்டாங்குறிச்சி. பேனாமுனை சின்னம் எனக்கு. பேனாமுனை சின்னத்தில் எனக்கு ஓட்டு போடுவேன். அரியலூர் தொகுதியில் 2வது முறையாக நான் எம்எல்ஏ நிற்கிறேம்மா. இது நம்மளுடைய பாரம்பரிய தொழில். சரிங்களா? இந்த மட்பாண்டத்தில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது எந்த நோயும் வரதில்லை. உதாரணத்துக்கு இந்த சட்டியில் நம்ம ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா 10 நாளாக இருந்தாலும் கெட்டு போகாது. காரணம் என்னென்னா, சில்வர் பாத்திரத்துலேருந்து ஆவி ஆகாது. ஆனால் மட்பாண்டத்துலேருந்து இது அப்படியே இதில் இருக்கிற நீராவி வெளியே போயிடும், குழம்பு அப்படியே இருக்கும். அதனால் நம்ம இதை சாப்பிடும்போது கெட்டு போகாது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அது பூஞ்சையை பிடிச்சி அதையே திருப்பி சாப்பிடும்போது உடம்புல அத்தனை நோய் வந்துடுது. அதனால் திரும்பி இந்த மட்பாண்டத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நான் இப்போ எம்எல்ஏவாக இந்த அரியலூர் தொகுதியில் 2வது முறையாக நிற்கிறேன். பேனாமுனை சின்னத்தில் நான் எனக்கு வாக்களிக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் வெற்றி பெறும்போது இந்த மட்பாண்ட தொழிலை மீட்டெடுப்பேன். என்ன செய்வேன் அப்படின்னா, இப்போ அரசு அலுவலகங்களில் எல்லோரும் என்ன பண்ணுறான், தண்ணி குடிக்கிறதுக்கு RO வாட்டர்னு போட்டு வச்சுக்கிறான்னா, இந்தாங்கம்மா சத்தி இல்லைங்களா, வாங்க வந்தாப்பேன் ஆளுக்கு சத்தி அந்த பக்கம் போட்டுக்கிறேன். அவ்வளோம்மா அந்த பக்கம் போடு, அந்த பக்கம் போடு. சரிங்களா? அதனால் 2வது முறையாக அரியலூர் தொகுதியில் எம்எல்ஏ நிற்கிறேன். நான் ஜெயிச்சு வரும்போது இந்த மட்பாண்ட தொழிலை மீட்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பேன். எப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா, அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், எந்த தனியார் பள்ளியாக இருக்கட்டும், எந்த பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்கன்னா அது எங்கேருந்து கொடுக்கணும்னா மட்பாண்டத்தில் வச்சு கொடுக்கணும். ஏன்னா மட்பாண்டத்தில் ஆங்கிலத்தில் சொன்னால் சிட்டோசன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தண்ணியை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இதில் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த தண்ணியில் என்ன தான் அதில் விஷயமே இருந்தாலும் சரி, அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் மண்ணுக்கு உண்டான். அதனால தான் மண்ணுக்கு இன்னமும் இப்போ நீங்களே இப்போ வயல் வழியாக எங்கேயாவது போகும்போது ஒரு இடத்துல செழிப்பாக இருக்குன்னு வச்சுங்க,
இந்த மண் ரொம்ப வளமான மண்ணாக இல்லையா, எது போட்டாலும் நல்லா மழுகுது அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லையா? சாதாரணமாக நமக்கே புரிஞ்ச மொழி தான் அது. அதனால தான் மண்பாண்டம் வந்து எத்தனை தான் விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குது, தனி மகத்துவம் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, மண்பாண்டத்தை பயன்படுத்துங்க தம்பிகளா. தம்பி, ஃப்ரிட்ஜ் வாட்டரை குடிக்கிறத நிப்பாட்டிட்டு மட்பாண்டத்தில் தண்ணி வச்சு குடிங்க, அது நல்லது சரியா. எதுக்கு எடுத்தாலும் ஐஸ் வாட்டர்னு சொல்லிட்டு அதை குடிச்சுக்கிட்டு சளி பிடிச்சிக்கிட்டு நோயாளியாகவே மாறிக்கிட்டு உட்காந்து ஒவ்வொரு நோயாக நம்ம பெருகிக்கிட்டே இருக்குது. தயவுசெய்து அதை நிப்பாட்டுங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐயா வணக்கம், வாங்க. இப்போ ஒரு மனிதன் வந்து எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல மண்பானையிலேருந்து தான் தூங்க முடியும். அதனால் இப்போ பெரிய பெரிய பணக்காரன் தான் என்ன பண்ணுறான், பானையில் வச்சு சமைக்கிறான். ஆனால் ஏழைகள் வந்து இன்னமும் பானையை தொட மாட்டேங்குது. இது வந்து பெரிய விளைவுகள்லாம் இல்லை. ஒரு 100 ரூபா போட்டு பானை வாங்கினா அந்த தொழிலை செய்கிறவங்க குடும்பமும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருப்போமே, மருந்து மாத்திரை இல்லாமல் நல்லா இருக்க முடியுமே அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வரதுக்கு அரியலூர் தொகுதியில் நான் வந்து வென்று வரும்போது எல்லா மக்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பேன். குறிப்பாக வந்து மட்பாண்ட தொழிலை மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பேங்கிறத நேரத்தில் உறுதி அளிக்கிறேன். பேனாமுன்னி சின்னத்தில் நான் நிற்கிறேன். எனக்கு வாக்களிங்க. உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு தேவையான நான் செஞ்சு கொடுப்பேன். எலெக்ஷனில் நிற்கிறேன், பேனாமுன்னி சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. நான் ஜெயிச்சு வந்தால் இந்த தொழிலை காப்பாற்றுறதுக்கு எத்தனை முயற்சி எடுக்கணுமோ அத்தனையும் எடுப்பேன். சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இந்த மட்பாண்டம் வந்து எனக்கு பிடிச்சது. இது பாரம்பரியம். இதில் சமைச்சு சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், எந்த நோயும் நமக்கு வராது. இன்றைக்கி எல்லாமே ஃப்ரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய சவப்பெட்டியில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு உடம்புல இருக்கிற நோயை எல்லா நோயும் உருவாக்கிட்டு இருக்காங்க. கெட்டுப்போன பதார்த்தங்களை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மட்பாண்டத்தில் சமைச்சு சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது எந்த நோயும் வராதுங்கிறத இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த காலத்துலேருந்தே நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்குது. ஏதாவது தண்ணியில் ஏதாவது கோளாறு வருது, அது வருது, இது வருதுன்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தண்ணியை இந்த மண்பாண்டத்தில் பயன்படுத்தி நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலுமே வராது. இப்போ குறிப்பாக வெயில் காலமாக இருக்குது. நான் ஜெயிச்சு வந்தால் அரியலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள் அனைத்துலேயுமே மண்பானையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற இதை வந்து நான் வந்து நடைமுறைப்படுத்துவேன். அரசாங்கம் காசு கொடுக்கலனாலும் சரி, என் சொந்த செலவுலையாவது செஞ்சு இந்த தொழிலை மீட்கிறதுக்கு நான் நடவடிக்கையை எடுப்பேன். அப்போ தான் வந்து, ஏன்னா இந்த இளைய தலைமுறையில் அந்த தொழிலை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் இருக்குது. இந்த பாரம்பரியமாக இந்த பாளையப்பாடியில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 80 ஆண்டுகளாக அந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஐயாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 65-70 வயசு ஆகுது. அவரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த தொழிலை மீட்கணும் அப்படின்னா யாருமே செய்யலை. அதனால் பேனாமுன்னி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் உறவுகள் நட்புகள்கிட்ட சொல்லுங்கள். உறுதியாக வந்து ஜெயிக்கிறோம். ஜெயிச்சு மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறோம்.